ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ ரசித்தாரோ அதை தான் நம்மளுக்கு வந்து பிம்பமாக கொடுக்க முடியும். அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடுற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நான் வந்து நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான், அதனால தான் அப்படியே கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகுற கேரக்டரே தொடர்ந்து கொடுக்காதியே, எல்லாரும் முத்திர குத்திடுவாங்க, தீபாக்கால வெறும் அழுகுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னமோ தெரில, உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீபாக்காவ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னு தெரில, ஒருவேளை நல்ல முந்தாடியை தூக்கி ஒப்பாரி வைப்பாருன்னு நினைக்கிறாங்களோ எல்லாமே தெரியல. ஆனால் இதில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களோடு நடிக்கும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகனோடு நடிக்கும் போதும் சரி, எங்கள் அண்ணன் கூட நடிக்கும் போதும் சரி, எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. உண்மையிலே அந்த மாறி மாறி ஒரு சீன் நடித்தோம் நாங்கள், அது என்னால் மறக்கவே முடியாது. அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஆங்கிலத்தில் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க. அக்கா வந்து நன்றின்னு தமிழில் சொல்கிறேன். ஏன்னா தமிழில் ரொம்ப அழகான ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை இழிவு சிறப்புண்மை, அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை. எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடை இப்போ என் பையன் சொல்கிறேன், எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புண்மை. இப்போ நம்ம ஒன்று சொன்னால் அது இன்னொன்று கொண்டு வரும். எப்படின்னா, பொருந்தும் நல் மனைக்கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்டதா கம்பர் எழுதியிருக்கிறார். இந்த நீயும் அப்படின்னா, அப்ப நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதில் அர்த்தம், அதுக்குள்ள அடங்குது. அப்போ ஒன்று சொன்னால் அது ஒன்று கூட்டிட்டு வரும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் என் பையன்கிட்ட கேட்குறேன், டேய் நீ பாஸ் ஆயிட்டியாடா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், ஏம்மா பக்கத்து வீட்டில் ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னான்னா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம். அப்போ தமிழில் எவ்வளோ அழகு இருக்குது, அந்த தமிழை ரசிங்க. தமிழில் இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா, ஒன்னொன்னே எடுத்து பாருங்க, எத்தனை விஷயங்கள். ஒரு நாலடியாரில் ஒன்று சொல்லிக்கிறேன், காக்கா கறி சமைத்து கருவாடு மென்று தின்பர் செய்வர். இதுக்கு யாராவது புரியுதா? காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்களாம் செய்வர், இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அர்த்தம் இல்லை. காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறியை வேக வச்சு அந்த உயிர் செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வந்தாங்க, ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதில் அடக்கும். இது போலதான் நிறைய மறைக்கப்படுது, அது ஏனே தெரியல. உள்ள போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளோ அழகா இருக்கும், நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளோ அழகா இருக்கும். தென் மாவட்டத்தில் இப்பவும் சொல்றேங்க்கா, நான் இந்த இதை மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். தென் மாவட்டங்களில் கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியாது, நிறைய பேர் நீங்கள் தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்றீங்க. அப்படி கிடையாது, நான் பார்த்த விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்தில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிச்சிட்டுனா மறுபடியும் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டில் சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும். இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது, ஏனே தெரியல. எல்லாம் வந்த உடனே இன்னைக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. சொல்லி கொடுக்கும் போதே, இப்போ என் வயசில் இருக்கிறவங்க இப்போ கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தால் சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோன்னு தனி கொடுத்துணும் போயிடணுன்றான். அது ஏனே தெரியல. தனியாக நின்னா பனைமரம் வந்து பலனே கொடுக்காது. இப்போ பனைமரத்தை பலனை பற்றி நம்ம எவ்வளவோ பேசுகிறோம், அது மேலேருந்து கீழே வர எல்லாமே பலன் கொடுக்கணும். அப்போ உறவுகளோடு இருந்தால் தான் அந்த பனைமரம் கூட பயன்படும். அப்போ நம்ம வந்து பயன்படணும்னு நினைக்கிறோமா, பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா, இன்னைக்கு போய் இந்த உறவுகளோடு சேர்ந்து எல்லாரும் பேசுங்க, பழகுங்க, சிரியுங்க. தாத்தாட்ட பேசுங்க, அங்கே ஏதாவது கிடைக்கும். பாட்டிக்கிட்ட பேசுங்க, அங்கே ஏதாவது கிடைக்கும். ஏதாவது அந்த அன்பை நீங்கள் அனுபவிச்சிட்டின்னு வச்சுக்கிங்களேன், அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வயசு முதிர்ந்துட்டுனா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் தாங்க. அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அது தங்கச்சி மூலமா கிடைக்கலாம், காதலி மூலமா கிடைக்கலாம், பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம், யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். தயவு செஞ்சு உறவுகளை பக்கத்தில் வச்சுக்காங்க, வெறுக்காதீர்கள். இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்குற பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாயாண்டி குடும்பத்தில் எவ்வளவு பேர் பிஸியானவங்க தெரியாது, தீபாக்கா பயங்கர பிஸி. அதுல இருந்து
அந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து ரத்தமும் சதையுமா, நான் மதுரை மண்ணில் அந்த கேரக்டர் எப்படி பண்ணுவாங்கிற விஷயத்த ரத்தமும் சதையுமா கண்ணுல மீசையில உதறல அப்படி தொடையை தட்டி நோலி மேனன்னு சொல்ற வசனம்லாம் இன்னைக்கு உசிலம்பட்டி மதுரை ஏரியாக்கெல்லாம் அந்த படத்தை ஒவ்வொரு சீடியும் வாங்கி பார்த்துட்டு இன்னைக்கு அந்த படத்தை 50 தடவை 60 தடவை 100 தடவை பார்த்தவங்களா இருக்காங்க. இங்க சென்னையில ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது அண்ணே 1000 ரூபாய் படம் பண்ணுங்கண்ணே, அந்த படத்தை நான் குடும்பத்தோட பார்ப்போம்னே, ஊர்னா வந்ததுண்ணே, ஊர்னா வர்றப்பெல்லாம் அதானே பார்ப்போம்னே, எங்க அண்ணன் தம்பியில அந்த படத்தை பார்த்தா ஒண்ணு சேர்ந்தோம், அடிச்சுட்டு தெரிஞ்சோம்னே, இப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு காவியம் மாயாண்டி குடும்பத்தார். அதற்கு ஈடையான வெற்றி அந்த வீராய் மக்கள் பெரும் நான் நம்புறேன். ஏன்னா 150 கோடி 500 கோடி 1000 கோடி சினிமாவை பற்றி சமூக வலைதளங்களை பார்க்கும் போது சின்ன படங்களுக்குலாம் ஒரு பீதியும் பேதியும் ஏற்படுறது உண்மை. இயக்குனர் ரஞ்சித் அவர்களே சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு சின்ன படங்களை ஓட்டிட்டே வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. படத்துல வந்து உட்காந்துட்டீங்கன்னா நீங்க சின்ன படம் பெரிய படம் பேதம் பார்க்கறதே இல்லை. நல்லா இருந்தா கை தட்டுவீங்க, நல்லா இருந்தா எவ்வளவு பெரிய படம் நினைச்சு போயிருவீங்க. உண்மைதானே? அப்ப இந்த மாதிரி படங்கள் ஓடும் போது பத்திரிகையாளர் அதாவது ஆராதனை செய்து நீங்க இது வந்து கொண்டாடும் போது நாகராஜ் கருப்பையா போன்ற ஒரு 25 வருஷ போராட்டமான இயக்குநர்கள் எல்லாம் மேல வரணும். ஜெயித்தவர்களே திரும்பி ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்கு எவ்வளவோ, அதை விட ஜெயிக்க துடிப்பவர்கள் ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷங்கிறது ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு பெரிய வலி. அந்த வலியிலிருந்து மீண்டு வர சுகம் இருக்கு தெரியுமா, அது வந்து பேரின்பம். அந்த பேரின்பத்தை கடவுள் இந்த படத்தின் மூலமா என்னுடைய அன்பு தம்பி நாகராஜ் கருப்பையா கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் ஆதரிங்க. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அந்த இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்டேஜாக இருக்குது. ஏன்னா நாகராஜ் அப்புறம் சீனு 2 பேருமே எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். கிட்டத்தட்ட 2000 தெரியும். அதுவும் நாகராஜ் வந்து பயங்கர துடிப்பான ஒரு ஆள். பார்க்கறதுக்கு ஆள் சொல்கிறாங்களா அவர் பொடியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. ஆனால் வந்து அவர் அந்த ஒரு ஆர்கானிக்கான சினிமாவை யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. இப்போ நம்மளாம் வந்து உலகத்து சினிமா பார்ப்போம், அதுலேருந்து படிப்போம், அந்த புத்தகத்தை படிப்போம், இலக்கியம் படிச்சிருப்போம், இப்படியெல்லாம் இல்லை. அது தன்னோட உணர்வுக்குள்ளேருந்து, தான் பார்த்த வாழ்க்கையிலேருந்து, தான் பார்த்த மனிதர்கள்லேருந்து, தான் நேசித்த உறவுகள்லேருந்து இப்படியா கதையை தேடி அவராக ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பாப்புல. டெய்லி கதை பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல, நல்லா பாடுவாப்புல. என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ரொம்ப நெருக்கமான மேடையாக இருக்கு. கோடி கோடியாக பணம் போட்டு நிறைய போதை, வன்முறை அப்படின்ட்டு ரத்தம் தெறிக்க விட்டு பார்வையாளர்கிட்ட இருந்து காசை உறிஞ்சிற இந்த சூழலில் வந்து உறவுகளை பற்றி பேசி வாழ்க்கையை அது மண்ணோட ரத்தமும் சதையுமா எடுத்து பேசுறது வந்து ரொம்ப முக்கியமான முயற்சி. அந்த முயற்சிக்கு நாம் அனைவரும் தோள் கொடுக்க வேண்டும். அந்த வீராயி மக்கள், அது அந்த டைட்டிலே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னைக்கு ஒரு பெரிய, என்னதான் நம்ம நாகரிகத்தை வளர்ந்தாலும் இது ஒரு பெரிய ஆணாதிக்க சமூகம், அது ஒரு தாய்வழி சமூகமாக அந்த டைட்டிலே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வீராயி மக்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. சார், இதில் வந்து அப்பாவை நடித்த வேலுமூர்த்தி சாருக்கு பேர் சொல்ல மாதிரி சாரி சார், தப்பா நினச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்தது. இந்த சொல்லும்போது அப்பாவை அவர் தான் பண்ணணும்னு சொல்லி இந்த கதையை கேட்டு வந்து அப்பா அவருக்கு ரொம்ப நன்றி. தீபா அக்காவுக்கு ரொம்ப நன்றி. ரமா மேடமுக்கு ரொம்ப நன்றி. சிந்தியா மேடமுக்கு ரொம்ப நன்றி. மிக முக்கியமான ஒரு விஷயம் மறந்துக்க கூடாது, சாரி, மாரிமுத்தண்ணன் சார். அவர் வந்து இல்லை அப்படிங்க நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருக்கோம். அவர் வந்து இந்த படத்தை பற்றி ஷூட்டிங்கில் பேசும்போது சுரேஷ் இப்போ நேரில் பார்க்க கூட கேமரா பேசுறவங்க நல்லா இருக்கு, கண்டிப்பாக நல்லா வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவரோட ரொம்ப பேசின நினைவுகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அவர் இப்போ இல்லை, இந்த சமயத்தில் அவர் இல்லை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவருக்கு என்னோட இதை நினைச்சு சொல்லிக்கிறேன். ஸோ அதனால தான் சரி மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ஆல் டீம்ஸ், எல்லாத்துக்கும் பேரும் வந்தால் சாரி சீனியர்ஸ் தேங்க்யூ, எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இப்போ ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுது. இப்போ அப்பா அம்மா இறந்துடுவாங்களா, இறந்ததுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கும் இன்னொரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுல்ல, அந்த குழந்தை அனாதை குழந்தை. ஏன் சொல்றேன்னா, அந்த குழந்தை யாரை சித்தி என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை சித்தப்பா என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை அத்தை என்று சொல்லும், அந்த குழந்தை யாரு மாமா என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை பெரியம்மான்னு சொல்லும். சொல்லுங்க அப்பா, யாரை சொல்லும்?
அப்பா அம்மாங்கிற உறவை தவிர அதுக்கு வேறு எதுவும் இருக்குது. அனாத குழந்தை. அப்பா அம்மாங்கிறது நம்ம ரத்த வழி, ரத்தத்தின் பிரிவு. அது உறவு உள்ளது, அது ரத்தத்தின் ஒரு பகுதி தான் நமக்கு அப்பா அம்மா. அவங்களோட அந்த அப்பா அம்மாவோட ரத்தத்தின் பகுதி தான் நம்ம. ஒரு குழந்தைக்கு உறவு சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, இதுதாங்க உறவு. இந்த உறவுகள் இல்லாமல் இருக்கிற குழந்தை அனாதை குழந்தை. அதனால தயவு செய்து நம்ம ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நிற்கிறது நம்ம நம்முடைய குழந்தை அனாதைக்குடி சொல்லிக்கிறோம்ட்டு அர்த்தம். ஒரு குழந்தை கூட பெற்றுக்கணும், அப்போ தான் அடுத்து உறவுகள் வரும். இருக்கு உறவுகளே கூட மாட்டேங்கிறான். நீங்கள் அனாதை விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு நாளைக்கு என்ன உறவு இருக்கும்? சிக்கனத்துக்காக இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாக போச்சு, இந்த ஃபீஸ் அதிகமாக போச்சு, இருக்க குழந்தைய படிக்க வைக்க முடியல, அதுக்காக ஒரு குழந்தை அனாதை ஆக்கிடுவீங்களா? நம்ம குழந்தைய அனாதை ஆக்கக்கூட 2 குழந்தை பெற்றுக்கணும். இது இன்றைக்கி தெரியாது, பெரிய ஆபத்து இருக்குது. நம்முடைய சந்ததியராக பின்னாடிலாம் அனாதை ஆகி போயிடும். பெற்றுக்கணும். இது ஏன்னா ஒரு உறவுகளை பற்றி சொல்கிற படங்கிறதுனால உறவுகளுடைய அருமை நாம் சொல்லி ஆகணும். இப்போ சொல்கிறாங்க சின்ன படம் பெரிய படம். இங்கே சின்ன படம் பெரிய படமே இல்லை சார். வெற்றி அடைந்த படம், வெற்றி அடையாத படம், அதான் 2 தான். மக்களுக்கு பிடித்த படம், மக்கள் நிராகரித்த படம், அவ்வளோதான். இல்லை சின்ன படம் பெரிய படம். ஒரு ஊரில் பெரிய மனுஷன் இருப்பான், ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டான், ஒரு டீயாக கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த ஊரில் ரொம்ப ஏழ்மையாக ஒருத்தர் இருப்பான். அவன் வீட்டுக்கு யாருக்கா சாப்பாடு போடுவான். இல்லை யார் சார் பெரிய ஆள்? அவன் தான். எந்த பெரிய படம் அது மக்களுக்கு பிடிக்கலைன்னா அது வேலைக்காது. சின்ன படம் மக்களுக்கு பிடிந்தா அதே பெரிய படம். அதனால் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும். இன்னொன்று, மக்கள் இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் தான் அது தமிழ் திரையுலகுக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே நல்லது. இந்த வீராய் படத்தை மீடியாக்கள் ஒன்றே எப்படின்னா, ஒரு படம் சரியாக ஓடலை, ஃபெயிலியராக போச்சுன்னா நீங்கள் ஆளை வரிஞ்சு கட்டிக்கிட்டு காரி துப்புறாங்க, கேலி கிண்டல் நையாண்டி. அப்போ ஒரு படம் தோல்வி அடையும் போது அதுக்கு கொடுக்குற அதை அவமானப்படுத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒரு படம் வெற்றி அடையும் போது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? அதையும் பண்ணுங்க, அதான் கரெக்டு. நீங்கள் ஓடாத படத்துக்கு இவ்வளோ பண்ணும்போது அதே ஆர்வத்தையும் அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்கள் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினீங்கன்னா அதாங்க ஆரோக்கிய சினிமாவுக்கு. தயவு ஒரு சின்ன படம் நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கு கொண்டாடுங்க. மீடியாக்கள் ஒரு சரியான விமர்சனமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த இடையில இந்த கமெண்ட்ஸு, அவங்க ஒரு ரோல் பண்ணுறது, இதெல்லாம் நிறையா பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம கொண்டாடுவோம், அதை தூக்கி நிறுத்துவோம். அதை தூக்கி நிறுத்தும்போது நம்ம திரையுலகுக்கே நல்ல விஷயமாக நடக்கும், சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் வீராயி மக்கள். என்னுடைய அருமை நண்பர், அவருடைய சாவு தமிழகத்தையே உலுக்கியது. அந்த சாவு என்னை ரொம்ப உலுக்கிடுச்சு. அவர் மாரிமுத்தோட இன்னொன்று, மாரிமுத்து நடித்த கடைசி திரைப்படம் இதுதான். கடைசி திரைப்படம் இதுதான். முடிச்சுட்டு வந்தார், டப்பிங் போனார், எதிர்நீச்சல் டப்பிங் போனார், இறந்துட்டார். என்ன, அவர் ஒரு அற்புதமான நடிகன். அவருடைய பங்களிப்பு எல்லாம். இன்னொன்று, எப்படித்தான் அந்த நாகராஜ் எப்படித்தான் திட்டம் போட்டாருன்னு தெரியல, கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஆர்டிஸ்டில் பிடிச்சி போட்டார். அப்படி பிடிச்சி போட்டுருக்காரு எல்லா பேரும். செந்தி இருக்காங்களா? போயிட்டாங்களா? செந்தி எல்லாம் தீயா இங்கே போயிட்டாங்களா? அப்படியா? மாரிமுத்தோட ஒய்ஃபை செந்தி நடிப்பாங்க பாருங்க. அந்த குடும்பத்தை களைச்சி விடுற பொம்பளை. ஆமாம், பார்த்தா உண்மையிலேயே எனக்கெல்லாம் அவ்வளவு உண்மை சினிமா கோவம் வராது, உண்மையான கோவம் வருது. அப்படி பேசுறது என்ன, அப்படி எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க. நானும் அதில் இருக்கிற முக்கியமான கதாபாத்திரமா. அப்புறம் ப்ரொடியூசரு, இந்த படத்தின் ஹீரோ சுரேஷ் நந்தா. கோயம்புத்தூர்கார். அவர் மூஞ்சியை பாருங்கள், கோயம்புத்தூர்கார் மாதிரி இருக்கார், எங்கள் ராமநாதக்காரர் மாதிரி இருக்கார். அப்படியே எங்கள் முதுகுளத்தூர் கமதிக்காரர் மாதிரி இருக்கார் மூஞ்சி. நம்ம நாட்டு மூஞ்சி, நம்ம ஊருக்கு ஏற்ற அந்த ஃபேஸு. என்ன, அவர் இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பேன், காதலிச்சுக்கிட்டு தர்றாருல ஒரு சாங்கில். இந்த காதல் தான் நாங்கள்லாம் காதலித்தோம்.
கிராமத்து கதையில் தானே. அந்த இதில் பாருங்கள் நீங்கள், இப்படியே 2 பேரும் அந்த ஹீரோ இவரும் அந்த பொண்ணு வரலையா இல்லை, 2 பேரும் எப்படி போய்கிட்டே இருக்காங்க, நடந்துக்கிட்டே இருக்க எப்படி இருக்காங்க. எந்த இடத்துலையும் தொடலை, ஒரு இடத்துல அப்படி தொடுவா பாருங்க, சல்லுன்னு இந்த நாகப்பாம்பு சல்லுன்னு திரும்பும். அது வரை சிரிச்சுக்கிட்டே கூடமாட அலைஞ்சிக்கிட்டே தெரியுது, கதளிச்சுக்கிட்டே தெரியுது. இப்படி தொட்ட ஒன்று அப்படி பாம்பு மாதிரி சீரும். அதுதான் கிராமத்துக்காக. ஏன்னா இதை எப்படி நாகராஜ் வச்சிருக்காரு பத்தியில, இதை எப்படி பண்ணியிருக்காரு பத்தியில சுரேஷ். அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள்கிட்ட தான் இருக்கு இப்படிப்பட்ட படங்களை. என்ன இது மாதிரி ஆர்டிஸ்டுகளை, இயக்குனரை என்ன நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றியை பெற்றுத்தரணும். இந்த விழாவுக்கு நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன், மதுரையில் இருந்தேன். தேதி வேறு ஒரு என் பேத்தி கல்யாண வேலையில் போய்கிட்டு இருக்கு, அதுக்காக அலைஞ்சிக்கிட்டே தெரிஞ்சவன். இன்னைக்கு 18, 17, 19, 20 ஞாபகம் இல்லை எனக்கு. காலையில் தான் ஃபோன் வருது, ஐயா அப்படின்னு. அப்புறம் நம்ம 4 மணி பிள்ளைகிட்ட பிடிச்சி ஓடியாந்தேன் நான். ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படம். இந்த சந்தோஷம் இந்த படம் பெற வெற்றியில் இருக்கணும். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பெல்லாம் வேணும், உங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் வேணும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். சுரேஷ் நந்தா என்னுடைய தயாரிப்பாளர். அவர் நானும் அவரும் ஒரு ஷூட்டிங்லாம் மீட் பண்ணோம். அதுக்கு பிறகு அவர்கிட்ட இந்த கதையை சொன்னேன். கதையை சொன்ன நாள்லேருந்து இந்த கதையை நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு 3 வருஷமாக அந்த கதைக்கான ட்ராவலில் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு நாள் சார் இதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. அடுத்த ஷெட்யூல் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியல, நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக முடிஞ்சு ஒரு ஆடியோ லான்ச் நடந்து ரிலீஸ் ஆகணும், அந்த நம்பிக்கையோடு தான் அந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நின்றுருக்கோம். அதுக்கு அவருடைய ஒத்துழைப்பு தான், சினிமா மேலே அவருக்கு உள்ள நேசிப்பு தான் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம். அவருக்கு என்னுடைய நன்றி. பாண்டியக்கா வீராயி கேரக்டர் படத்தோட டைட்டில் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க போட்ட எஃபெக்ட், அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் அவங்க அந்த கேரக்டராகவே இருந்தாங்க. எல்லாத்தையுமே அந்த சாந்தமாக, பாசமாக, அன்பாக அவ்வளோ தூரம் எங்களுக்கு இந்த கேரக்டரை உள்வாங்கி தென் மாவட்டத்தில் உள்ள வீராயி, நான் பார்த்த வீராயி கேரக்டர் ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் படத்தில் நடித்திருக்க அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக என்னுடைய டெக்னிக்கல் டீம், மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்தி, கேமராமேன் எம் சீனிவாசன், எடிட்டர் முகன்வேல், ஆர்ட் டைரக்டர் ரவீஸ், பாடலாசிரியர் மதுரகவி சார், பிஆர்ஓ சதீஷ் சார். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வேலுமணி அண்ணன் படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி இல்லாமல் எங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இந்த படத்தை எப்படியாச்சும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல பிகினிங் டு எண்டு வரையும் இன்னைக்கு வரையும் அவருடைய உழைப்பு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவருக்கு எங்களுடைய நன்றி. இந்த படத்தில் எங்கூட ஒர்க் பண்ண என்னுடைய இணை துணை உதவி இயக்குனர்கள், அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அவங்க தான் முழுக்க இந்த படத்தில் பிகினிங் டு எண்டு வரையும் எங்கூட ட்ராவல் ஆனாங்க. என்னுடைய நண்பன் ரத்னவேலு என் கூடவே இந்த படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் இப்போ வரைக்கும் எங்கூட நிற்கிற என் நண்பன் ரத்னவேலு, அவருக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள் நண்பா. அப்புறம் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குழுவினரின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய அம்மா, அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து என் மண்ணுக்கும் என் மனிதர்களுக்கும் வீராய் மக்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.